அந்த காலமா இந்த காலமா என்று அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதில் அந்த காலம்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்முள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக மக்களுடைய நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் கலைக்குழுவினுடைய தலைவர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அந்த அம்மா. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற புள்ள பணம் இல்லாம பிரதேசமா கஷ்டப்படுதுன்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு, பசு மேம்பாலத்துல போயிருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்ல ஓட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு, அப்படின்னு இருக்கு. இந்திய வந்தியா தாயன்னு வேட்டி ஷர்ட்லாம் கழட்டி போட்டு ஓடினால்தான் இப்ப கும்பகோணத்துல கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கை அந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு. இல்ல இல்லை இந்த ஆமா ஆமா அந்த அம்மா பேரை சொல்ல மறந்துட்டேன். பாசத்துக்குரிய அருமை சகோதரியார், எங்கு சென்றாலும் வெட்டி முரசு கொட்டி வரக்கூடிய நல்ல பாடலுக்கு சொந்தக்காரர் சென்னை ராணியன் குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் பெற்ற பொழுது மாமாடி, அண்ணனுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காற்றும் வீசுது சமந்து காற்றும் மாடிக்குது. என்னடே இது சின்ன பொண்ணாடா, நல்லா படுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா, நீனு சின்ன பொண்ணு தாங்க. இந்த அம்மா முந்தானே அப்படி பண்ணுது. இல்லை இல்லை இந்த காலம்தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் ஐசிஆர் கல்லூரியில கலைப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் 6 மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் பெருந்தகை அன்பு தம்பி டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா, இந்த காரை யாரு வச்சிருக்கா, பெட்ரோல் யாரு போடுறது. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனிந்தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனிந்தர மாட்டான், கேரளாக்காரன் தனிந்தர மாட்டான். எப்ப போனாலும் தனிந்தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய அப்பனுடைய சொல்லை தட்டாத பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கதாரி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கையெழுத்து அடியாத்தாடி கட்டி பறக்கிற சரிதானா, உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான்.
புருஷன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஐயா? கேன் இன்ஸ்பெக்டர். அந்த கேன் இல்லடா, நீ அந்த கேன்ல இருக்க. நேரத்துல இருந்து 30,000 வாங்குவோம், அந்த கேன்ல இருக்க. இவர் இது 5 லிட்டர் கேன் இன்ஸ்பெக்டர், நீ 1 லிட்டர் கேனே சொல்ற. கரும்பு ஆய்வாளர் அந்த அம்மா வீட்டுக்காரர். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர். ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேட்டாங்க, கேட்டிலே உட்கார்ந்து இருந்தான். பூட்ட துறங்களை பார்த்துட்டாவது வரணும். அப்புறம் அவர்கிட்ட வாய்ப்பு கிடைக்காதனால நம்மளுடைய இசை மேதை, இசை ஜாம்பவான் என்று எல்லாராலும் தென் மாவட்டங்களில் அழைக்கப்படக்கூடிய மாசக்குரிய இசை மேதை பெயிண்டர் திருவேங்கடம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி அவருடைய வழி வரக்கூடிய அறுவை தம்பி திருவேங்கடம் உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர் கைதட்ட. அருமையான உரிவு வளர்ந்திருக்கார். நம்மளுக்கு ரிதம்பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர். தமிழகத்திலேயே ரிதம்பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அருமையினர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்களுக்கு எப்படி வருது பாருங்க.
திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறது 2 இசைக்கலைஞர்கள், ஆர்கெஸ்ட்ரால 20 பேர் வாசிக்கிறது 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தா தான். இந்த டாக்டர் செல்வராஜகரம், அருமை தம்பி டாக்டர் திருவேங்கடம் அவர்களும் இப்படி வாசிக்கிறாங்க. நல்லா ரசிக்கிறீங்க. நாங்க பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம், மைக் செட். பேர் என்னையா? வனிதா. அருமையா இருக்கு. நீங்க தான் ஆபரேட்டரா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சா ஆகலையா? ஆகல. அதான் சிரிக்கிறேன். ஆயிருந்தா தெரியும். அதோட உட்கார்ந்துட்டு இருப்பேன். உண்மையிலே நல்ல ஆடியோ. எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக வெகு தூரம் பயணித்து வந்திருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்களை எழுப்புவதற்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் வருவார்கள். அம்பஹாரா Hello, chick, hello, hello.